மக்களே. ஹலோ மக்களே. எங்களோட டேரிங் ட்ரிப்பு சரி, டேரிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் முடிச்சு இது பண்ணதே எல்லா டேரிங் நினச்சோம். ஆனால் கடைசியாக ரொம்ப பெரிய டேரிங் ஆயிடுச்சு. ஏதோ டிரைவர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க 2 ஏர்போர்ட் பற்றி, பிரிட்ஜ் பற்றி, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இல்லை 2 ஏர்போர்ட் ரொம்ப தூரம், 2 ஏர்போர்ட் ரொம்ப தூரம், ஒன்று நார்த் கோவா ஒன்று சவுத் கோவா அப்படின்னு. அப்போது நிமிஷம் டிக்கெட் எடுத்து நம்ம டபோலிம் தானே எடுத்து பார்த்தா மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். கோவாவில் 2 ஏர்போர்ட் இருக்கு, ஒன்று டபோலிம், இன்னொன்று மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். டிக்கெட் நான் தான் போட்டேன். எங்கள் ஃப்ளைட் வந்து மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கு. நாங்கள் எதுக்கு நாங்கள் டபுள் ஏர்போர்ட்டுக்கு காலையில் வேடிய காலையில் எழுந்திரிச்சு. அதுவும் எங்கள் ஸ்டே வந்து இது வந்து நார்த் கோவா ஏர்போர்ட். எங்கள் ஸ்டே வந்து நார்த் கோவா ஏர்போர்ட்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. நாங்களே இமேஜின் பண்ணி அது ஒரு புது ஏர்போர்ட், அங்கெல்லாம் இது வராது. ஆக்சுவலாக டிக்கெட் ப்ராப்பராக இந்த கோடு தானே வரும், கோவா டபோலிம் கோப்பா அப்படின்னு பெருசாக நம்ம கவனிக்கலை. டபோலிம் நினச்சி டாக்ஸி போட்டு கிளம்பிட்டோம். முக்கால்வாசி தூரம் போயிட்டோம்ல, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி. எதுவும் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் எதுக்கு போட்டோம்னா சீப்பாக கிடச்சது போட்டோம். செலவுக்கு மேலே செலவு. சக்ஸஸ்ஃபுல்லாக போட் பண்ணிட்டோம். ஃப்ளைட்டு பிடிக்க மாட்டோம்னு நினச்சோம் அவ்வளோ குழப்பத்துக்கு அப்புறம். ஆனால் ஒரு வழியாக போட் பண்ணியாச்சு. இன்னொரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோவா ட்ராவல் பண்ணுறவங்க. இங்கேருந்து லிக்கர் வாங்கிட்டு போகலாமா கூடாதா, அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறையா டவுட் இருந்துச்சு. எனக்கும் லக்கேஜில் போட்டு வரதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தேன். ஆனால் லீகலி ஆக்சுவலாக ஒரு பர்சன் ஒரு டிக்கெட் வந்து 5 லிட்டர் கொண்டு போகலாம். நீ என்ன சொல்கிற? ஆனால் லீகலி ஆக்சுவலாக ஒரு பர்சன் ஒரு டிக்கெட் வந்து 5 லிட்டர் கொண்டு போகலாம். என்னடி சொல்கிற? நான் 3 பாட்டில் வாங்கி வச்சுட்டு எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு பக்கில்ல. மரியாதையா வீடு வந்து சார் உனக்கு இருக்கு. 2.5 லிட்டர் ஒன்று அதுவே கொண்டு போகிறது நான் யோசித்தேன். ஆனால் ப்ராப்பராக பேக் பண்ணி 5 லிட்டர் லிக்வர் குவான்டிட்டி செக்இன் பேக்கில் போட்டு கோவாலேருந்து ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகலாம். டொமஸ்டிக்கில் இன்டர்நேஷ்னல் என்னன்னு தெரியல. டொமஸ்டிக்கில் வந்து 5 லிட்டர் கொண்டு போகலாம். கோவிட் டைமில் நவில தூக்கிட்டு வரும்போது ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க் வச்சுருப்பாங்க. அது வந்து தண்ணி பாதி ஊற்ற சொன்னாங்க. 1 லிட்டர் கேரி பண்ணக்கூடாது, மினிமம் 100 ml தான் கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எதில் லக்கேஜில் கையில் லக்கேஜில் நான் சொல்கிறேன். இதில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. லக்கேஜில் 5 லிட்டர் எடுத்துகிட்டு போகலாம். 7 பெரிய ஆயில் பாட்டில் ஷாம்பு இன்னொரு நாம்ஸ் போட்டிருந்தாங்க. 70% ஆல்கோஹால் மேலே இருக்கிறது அநேகமாக அது இந்தியாவில் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். 70% கீழே தான். அந்த ஆப்சின்தேன்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் 70% மேலே. அதனால் நீங்கள் கோவாலேருந்து போகும்போது லிக்கர் ப்ராப்ளம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் வாங்கிட்டு போகலாம். அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.